நவரத்னா ஸ்டாக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நவரத்னம் அப்படின்னா நவரத்னம் அப்படிங்கிறது 9 பிளானட் நவரத்தினம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த மாதிரி நவரத்னா ஸ்டாக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் ஒரு 8 ஸ்டாக் சொல்ல போறேன். இன்னைக்கு முதல் 4 ஸ்டாக் பார்ட் 1 வீடியோல பார்த்துரும். பார்ட் 2 வீடியோல ரிமைனிங் 4 ஸ்டாக்ஸை பார்ப்போம். அது எவ்வளவு பெர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, அதே அளவு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போறதுக்கான வாய்ப்புகள் பாசிபிலிட்டிஸ்ங்கிறது அதிகமாகவே இருக்கு. ஸோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் இப்போ இந்த 8 ஸ்டாக்கை நான் சொல்ல போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஹட்கோ. ஹட்கோவுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 202 ரூபாய். லாஸ்ட் 1 இயர்ல வந்து 333% கிட்டத்தட்ட இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ரிட்டர்ன்ஸ்ங்கிறத கொடுத்துருக்கு. செகண்ட் ஒன் என்பிசிசி லிமிடெட். இந்த நிறுவனமும் பப்ளிக் செக்டரை சார்ந்த ஒரு நிறுவனம் தான். இந்த நிறுவனத்தோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 133 ரூபாய். 252% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. தேர்ட் ஒன் ஐஆர்சிஓஎன். இந்த நிறுவனத்தோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 231 ரூபாய். 231% ரிட்டர்ன்ஸ் லாஸ்ட் 1 இயர்ல இந்த நிறுவனம் கொடுத்திருக்காங்க. ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட். இந்த நிறுவனத்தோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 280 ரூபாய். 230% ரிட்டர்ன்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒன் டைம் செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இதே போல ஈக்விட்டி அப்டேட்ஸ் எல்லாம் தாண்டி டெய்லி ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணும். மார்க்கெட்டை நான் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு யாராவது மார்க்கெட்டை சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஃபோன் நம்பர் ஆட் பண்ணுங்க. எங்களோட டீம் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டை பத்தி எடுத்துரைப்பாங்க. தேங்க்யூ.